ஸோ இந்த அக்கார்டியனுக்கான சிஎஸ்எஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த அக்கார்டியன் என்னன்னா, இதோடைய பேரண்ட். ஸோ இந்த 3த்தையும் இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, கன்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய அக்கார்டியன் கிளாஸ் இது. இதோடைய மேக்ஸிமம் விட்த் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்டர் ரேடியஸ் அப்படின்றது வந்து அதோடைய அந்த கர்வ்னஸ் அப்படின்றது தான். அடுத்தது, இதில வந்து இந்த அக்கார்டியன் ஹெடர் இருக்கு இல்லையா? இந்த ஹெடர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஃப்ளெக்ஸா வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து இது நம்மளுக்கு ஒரே காலமா நம்மளுக்கு வந்துருச்சு. இப்ப இதோடைய மார்ஜின் டாப் அண்ட் மார்ஜின் பாட்டம் குடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேல இருக்கக்கூடிய கீழ ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இந்த மார்ஜின் பாட்டம் அண்ட் மார்ஜின் டாப்னால தான். இப்ப இதோடைய பார்டர் ரேடியஸ் அதே மாரி நம்ம குடுத்துருக்கோம். இப்ப இதோடைய பார்டர் ரேடியஸ் நம்மளுக்கு இன்னுமே வந்து இப்போ ஒரு 80 அப்டின்னா, இன்னும் வந்து நம்மளுக்கு கர்வ்டா இருக்கும். அதே மாரி இதோடைய பேடிங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்கிரீஸ் பண்ணலாம். ஸோ பேடிங் அப்டின்றது என்னன்னா ஸ்பேஸ். ஸோ இந்த மாரி. இதோடைய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆகும். இது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாகும். அடுத்தது இது வந்து ஆக்டிவ் கிளாஸ். ஆக்டிவ் அப்படின்றது வந்து, இத நம்ம இந்த மாரி கிளிக் பண்ணும்போது, நம்மளுக்கு இந்த மாரி ஒரு டார்க் கலர் வருது இல்லையா? ஸோ அதுக்காக இத குடுத்துருக்கோம். இந்த ஹாவர் எஃபெக்ட் அதே மாதிரி இதில நம்ம கர்சர் வந்து மூவ் ஆகும்போது பண்றதுக்காக இந்த ஹாவர் அப்படின்றத குடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹாவர் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த எஃபெக்ட்ட வந்து கொண்டுட்டு வந்துக்கலாம். அடுத்தது கான்டென்ட்ல வந்து ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர்ஃப்ளோ அப்படின்றது என்னன்னா, இந்த கான்டென்ட் ஏரியாவ தாண்டி இது வந்து ஓவர்ஃப்ளோ வந்து நம்மளுக்கு ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக குடுத்துருக்கோம். அடுத்தது இதுலயும் அதே மாரி பார்டர் ரேடியஸ் குடுத்துருக்கோம். ஆனா, நம்ம இதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாததுனால, நம்மளுக்கு வந்து அது தெரியல. ஸோ இப்படிதான் ஒரு அக்கார்டியன் வந்து நம்ம நீட்டா நம்ம வெப்சைட்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணலாம். தேங்க் யூ.